வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் கால்குலேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஃபேக்டோரியல் கால்குலேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸிங் வைல் லூப். அதை மாதிரி ஏற்கனவே ஒரு ஃபேக்டோரியல் கால்குலேஷன் இருக்குது நம்மளோட சேனலில், அதை பாருங்கள். இன்னொரு வேலையும் கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இருந்தது. அதாவது பிகினர்ஸ் எப்படி ஒரு லாஜிக்கை வேறு வேறு வேல போட்டு பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ. இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள். அந்த ஏற்கனவே உள்ள மெத்தடையும் பார்த்துட்டு அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போது இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா வைல் லூப்பும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் என்ன பண்ண முடியும், தெளிவாக கற்றுக்க முடியும். ஓகே, அதுவும் நம்மளால் முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120, அது உங்களுக்கு தெரியும். 6 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 720. ஓகே, இது நம்ம வந்து மேக்ஸ்லேயே கற்றுருப்போம், அதனால் நமக்கு தெரியும். இந்த 520 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 into 5 into 4 into 3 into 2 into 1. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்குதுன்னா 5 ஃபேக்டோரியல். என்ன பண்ணுறோம், அந்த என்ன n ஃபேக்டோரியல் வருமோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி n into n minus 1 into n minus 2 up to 1. அதுதான் இது ஃபேக்டோரியல் கால்குலேஷனுக்கான ஃபார்முலா. அதாவது இப்போ n ஃபேக்டோரியலுக்கு கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணும் பார்த்தீங்க, அதாவது எப்படி கால்குலேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா n into n minus 1 into n minus 2 into and so on. So okay, 3 into 2 into 1. டெர்மினேஷன் எங்கன்னா 1ல். இப்படி பண்ணுறது ஒரு வே ஆஃப் கால்குலேஷன். ஓகே, ஸோ இதுதான் இது கால்குலேஷனுக்கான ஒரு வே. ஓகே, ஸோ இப்போ ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறேன்னு வைங்களேன். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த 5 ஃபேக்டோரியலுக்கு தான் கால்குலேட் பண்ணணும். எதை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், வைல் லூப்பை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வைல் லூப்பை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா அந்த லூப் ரிப்பீட் ஆகுறதுக்கு ஒரு கவுண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும். அதை என்ன சொல்கிறேன், ஐன்னு சொல்கிறேன். அப்புறம் ரிசல்ட் இந்த மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா, எப்போவுமே கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு பேசிக் நேச்சர் என்னென்னா நம்ம இப்படி நம்ம நார்மலாக இப்படி டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஹியூமன் பீயிங் 5 நம்பரை ஒரே டைமில் மேலேருந்து ஆட் பண்ணுற மாதிரி கம்ப்யூட்டரால் பண்ண முடியாது. கம்ப்யூட்டர் எப்போவுமே என்ன பண்ணும், இட் டிசைன்ட் டு ஆட் 2 numbers அட் அ டைம். தேர்ட் நம்பரை ஆட் பண்ணணும். அதாவது எப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரெஜிஸ்டர் எடுத்துக்கோங்க, ஏபின்னு 2 ரெஜிஸ்டர் எடுத்துக்குதுன்னு வைங்களேன். அந்த 2 ரெஜிஸ்டரில் இருக்க வேல்யூஸை ஆட் பண்ணி அதை ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு திரும்ப ரிசல்ட் எடுத்து இன்னொரு 3வது வேல்யூ கூட அப்படி தான் பண்ணும். அப்போ இதையும் எப்படி தான் பண்ணும், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வர்ற ரிசல்ட் கூட, அதாவது 5 into 4 20, 20 into 3 60. ஓகே, இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். அப்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டெம்பரரியாக வர ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு லொக்கேஷன் வேணும்ல, அதுதான் ஃபேக்ட்டுன்னு சொல்கிறேன். அதோட வேல்யூ என்ன சொல்கிறேன்னா 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் போக போகிறோம், அதனால என்ன சொல்கிறேன் 1 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறேன், இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலைஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கால்குலேட் பண்ண போகிறோம். வைல் ஐயோட வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக என்ன பண்ண போகிறோம்னா ஃபேக்டோரியல் வேல்யூஸை கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் இன்டு ஐ. ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை என்ன பண்ணணும், கண்டினியூஸாக என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஓகே, நான் ஸ்டாப்பாக என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி தான் நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ தென் ஆக்சுவலாக இதுதான் லாஜிக். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சாரி ஐ வந்து என்ன பண்ணும், ஆக்சுவலாக இனிஷியலைஸ் பண்ணும். மறந்துட்டேன், ஐயை வந்து ஆக்சுவலாக இனிஷியலைஸ் பண்ணும். எதுக்கு வேணுமோ எந்த ஃபேக்டரியல் கால்குலேட் பண்ணோம் அந்த ஃபேக்டரியல். ஓகே, ஸோ அப்போ ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணும், ரிப்பீட் பண்ணும். ஸோ பெரிய நம்பர் கொடுத்துருக்கிறதுனால 1க்கு வர்றதுக்கு 5 வந்து எப்போ 1 ஆகுனா 5 1ஆல் மைனஸ் பண்ணுனா 4, இன்னொரு 1ஆல் மைனஸ் பண்ணுனா 3, அடுத்த தடவை பண்ணுனா 2, அப்புறம் பண்ணுனா 1. ஓகே, 5 4 3 2 1 அப்படின்னு வரும். ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறதுக்கு கோட் எழுதுறேன். ஓகே, நம்ம நிறைய தடவை இன்க்ரிமெண்டேஷன் லூப் பார்த்துருக்கோம், நம்ம டிக்ரிமெண்டேஷன் லூப்பும் பார்க்கலாம். ஸோ என்டையராக வைலோட வேல்யூ 0 ஐயோட வேல்யூ வைல் லூப்பில் 0 ஆனதுக்கு அப்புறம்
நமக்கு ஃபேக்டோரியல் எக்ஸாக்டாக என்ன ஆயிருக்கும், கால்குலேட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளே பண்ணிக்கலாம். /n 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என்ன வேல்யூ பிரிண்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை என்ன பண்ணணும், பாஸ் பண்ணும். அதாவது நமக்கு எங்கே தான் ரிசல்ட் இருக்குன்னா ஃபேக்டில் தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். அதை என்ன பண்ணுறேன், ரிசல்ட்டில் பிரிண்ட் பண்ணுறேன். பண்ணோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 120 அப்படின்னு வந்துருச்சு. நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. த சேம் டைம் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப்பில் இனிஷியலாக ஐயோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆக இருந்திருக்கும். I ஈக்குவல் டு 5ஆக இருந்திருக்கும். ஏன்னா அப்படி தான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். செக் பண்ணுறேன் கண்டிஷனை. I வந்து 5 இஸ் கிரேட்டர் தென் 1 கண்டிஷன் ட்ரூ. 5 வந்து கிரேட்டர் தென் 1 கண்டிஷன் ட்ரூ. ட்ரூவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா ஃபேக்டோட வேல்யூ 1 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 5. அப்போ ஃபேக்டில் என்ன இருக்கும், 5 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஐயை டிக்ரிமெண்ட் பண்ணுறேன். தட் இஸ் 5 - 1 தட்ஸ் ஈக்குவல் டு 4. 5 - 1 அதோட வேல்யூ என்னது 4. ஓகே, தென் லூப்போட எண்டில் வந்திருப்போம். திரும்ப கோ பேக், தென் செக் தி கண்டிஷன். இப்போ ஐ என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ 4 ஆயிடுச்சு. செக் தி கண்டிஷன் 4 இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. கண்டிஷன் ட்ரூ தான். ட்ரூவாக இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம், ஏற்கனவே ஃபேக்டில் என்ன இருக்கும் 5 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 5 இன்ட்டு 4. ஸோ இது என்னவாக இருக்கும், 20 ஆயிருக்கும். 5 × 4 20 ஆயிருக்கும். அடுத்த தடவை சப்ராக்ட் பண்ணேன்னா தட் இஸ் 4 ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 - 1 தட்ஸ் ஈக்குவல் டு 3. தென் அடுத்த தடவை ஐயோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு வரோம். எப்போ வரைக்கும் ஐயோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 இருக்க வரைக்கும், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 1 இருக்க வரைக்கும். எப்போ 0 ஆகுதோ அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். டேரெக்டாக வெளியே வந்துடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டோரியல் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடுவோம். இப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போது 7 ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணலாம். ஆன்சர் என்னது 5420. இங்கே நான் மாற்றலைங்கிறதுனால 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டுன்னு வருது. ஸோ இதுதான் நம்மளோட ஸ்டாட்டிக் ப்ரோக்ராமோட ட்ராபேக். ஓகே, நான் 7 ஃபேக்டோரியல் தான் கால்குலேட் பண்ணேன். கரெக்டான ஆன்சர் வந்துச்சு. ஆனால் நான் இங்கே சேஞ்ச் பண்ணலங்கிறதுனால அங்கே என்ன வந்துருச்சு, 5 வந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ணுறோம்னா ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு போகிறோம். எப்போவுமே என்ன பண்ணுறோம், டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு போகிறோம். ஸோ டைனமிக் ப்ரோக்ராம் ஒன்றும் பெருசாலாம் வித்தியாசம் இல்லை. இதே கூட நான் இன்னொரு கம்பைலரில் ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை காப்பி பண்ணி போட்டுட்டேன். ஒவ்வொரு தடவையும் நான் என்ன பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 அப்பெல்லாம் வேல்யூ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுல, அதுக்கு பதிலாக எந்த ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுமோ அதை என்னன்னு சொல்கிறேன். த்ரூ கீபோர்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதை ரீட் பண்ண போகிறேன். /n enter the n value. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை ரீட் பண்ண போகிறோம். அந்த n வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், ரீட் பண்ண போகிறோம் வயா கீபோர்ட். அப்போ என்ன ஆகும்னா நம்ம ப்ரோக்ராமில் போய் அப்போ சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனையே வராது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற தேவையே இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், என்ன மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், என்ன மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஐயோட இனிஷியலைசேஷனும் 1ல் இருந்து ஸ்டார்ட். சரி, ஐயோட இனிஷியலைசேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா nல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த லாஜிக்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். டேரெக்டாக என்ன பண்ணலாம், இந்த லாஜிக்கை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபேக்டோரியல் தான் அப்படின்னு சொல்ல, அதாவது 5 ஃபேக்டோரியல் அது 8 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லாமல் நீங்கள் டேரெக்டாக பண்ணுறதா இருந்தால் இந்த கவுண்டர் வேரியபிளே என்ன பண்ணிக்கலாம், என்ன வச்சுக்கலாம். இங்கே நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம்னா பின்னாடி இந்த மாதிரி ஃபார்மெட்டில் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன், நான் கவுண்டர் வேரியபிள் தனியாகவே வச்சுருக்கேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். எங்கேயோ செமிகோலன் வைக்க மறந்து விட்டேன். ஓகே, 5 ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணுறோன்னு வைங்களேன், 120 வந்துருச்சு. அடுத்து எனக்கு 3 ஃபேக்டோரியல் கால்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வைங்களேன். இங்கேயே நான் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். இந்த ப்ரோக்ராமுக்குள்ளே வந்து எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். ஓகே, இதுதான். ஏன்னா நம்ம ஒரு ரியல் லைஃப்பில் பாருங்களேன், யாருக்கோ ஒருத்தங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், ஏதாவது சின்ன சேஞ்ச் இருந்தாலும் நம்ம போய் அங்கே கோடில் தான் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் யூஸே இருக்காது. அப்போ எப்போவுமே டைனமிக் ப்ரோக்ராம் எழுதி பார்க்கணும். அப்படின்னா தான் அது என்னவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னா தான் அது என்னவாக இருக்கும்,
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வீடியோவில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.